பூச்சோங் புத்ரா ஐட்ஸில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை பாதித்து 112 பேர் காயமடைய காரணமான எரிவாயு குழாய் தீ விபத்து குறித்து ஸ்லாங்கூர் அரசு உடனடியாக ஒரு சுயேட்சை விசாரணையை நடத்த வேண்டும். எதிர்க்கட்சியான PN எனப்படும் பெரிகாத்தா நேஷனலின் ஸ்லாங்கூர் மாநில கிளை அவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. வீடுகளை இழந்து மறுவாழ்வுக்கான அதிக செலவை சந்திக்கும் குடும்பங்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஸ்லாங்கூர் பெரிகாத்தான் தலைவர் டத்துஸ்ரீ முகமது அஸ்மின் அலி கேட்டுக்கொண்டார். இச்சம்பவம் குறித்து விரிவாக விவாதிக்க ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு ஸ்லாங்கூர் மந்திரி புசாரியும் PN வலியுறுத்தியது. இவ்வேளையில் மீட்பு பணியை மேற்கொள்ள கடுமையாக உழைத்த தீயணைப்பு படை, போலீஸ் படை மற்றும் சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் முயற்சிகளை அஸ்மின் அலி பாராட்டினார். அதே சமயம் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எரிவாயு குழாய்களை சுற்றியுள்ள மேம்பாட்டு திட்டங்களுக்கான ஒப்புதல் நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறும் PN மாநில அரசை வலியுறுத்துகிறது. பெட்ரோனாஸ் நிறுவனம் முழு பொறுப்பேற்றுக் கொண்டு காயங்கள் மற்றும் இழப்புகளை சந்தித்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அஸ்மின் பரிந்துரைத்தார். எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்துக்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி நேற்று உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது.